குருமலைன்னு ஒரு மலை இருக்குது, போயிட்டு வரலாம் வரையா? அந்த மலை தான் சிவநாதபுரம் மலை. அது மேலே ஒரு கோயில் இருக்குது, ட்ரெக்கிங் போகலாம். வேலூர்லேருந்து ஜஸ்ட் 20 கிலோமீட்டர்ஸில் இந்த மாதிரி ஒரு ஹில் ஸ்டேஷன் இருக்குது. எத்தனை பேருக்கு தெரியும்? ஒரு நாள் கேஷுவலாக சைக்கிளிங் போகும்போது இந்த இடத்த கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் பைக்கில் போயிட்டு ஒரு வீடியோ போட்டேன் இன்ஸ்டாகிராமில். அது நல்லா போயிட்டுருக்கு ஷார்ட்ஸு. ஸோ அதோட ஃபுல் வேர்ஷன் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அந்த வீடியோ தான். இந்த மலை மேலே பார்த்தீங்கன்னா 2000 வருஷத்து பழமையான டால்மென்ஸ்லாம் இருக்குது. சங்க காலத்துக்கு முன்னாடியிலேருந்தே எங்கள் மக்கள் வாழ்ந்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. சேனலுக்கு புதுசாக இருந்ததுன்னா, என் பேர் விஷால் குமார். இந்த சேனலில் வந்து நான் பைக் வீடியோஸ், கார் வீடியோஸ், லைஃப் ஸ்டைல் விளாக்ஸ்லாம் போடுவேன். இன்ட்ரெஸ்ட் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெதர் பாருங்கள் எப்படி இருக்குது, வேறு மாதிரி இல்லை. அண்ட் வெதர் இஸ் ஸோ ஆசம் டுடே. அதனால் சின்னதாக ஷார்ட்டாக ஒரு ரைடு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. வரியா? இதுக்கு குருமலைன்னு ஒரு மலை இருக்குது, போயிட்டு வரலாம் வரியா? இப்போ கொஞ்சம் தூரம் தான், அரை மணி நேரம் வண்டியில். ஸோ ஆக்சுவலி வந்து ரைடு போகிற பிளான்லாம் இல்லை. இந்த ஒற்றை அலைய வரிசையில் உள்ள மக்கள்னு சொல்லி சில பேர் இருப்பாங்கள்ல, சேம் வேவ்ல பீப்புள். அந்த மாதிரி இன்ஸ்டாகிராமில் பார்த்து ஃப்ரெண்டான ஹிஷாம் வந்து எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தார். ப்ரோ வெதர் ஆசமாக இருக்குது, போகலாமா ரைடு அப்படின்னாரு. எங்கே குருமலை போகலாம் அப்படின்னு. சரி ஓகே. குருமலை ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன். அந்த ஷார்ட்ஸு நல்ல வியூ போயிட்டுருக்கு இன்ஸ்டாகிராமில். அந்த லொக்கேஷன் கரெக்டாக சொல்லுங்கள் நிறைய பேர் கமெண்ட் போட்டிருந்தீங்க. நான் ஒரு பெரிய வீடியோவே போட்டுடுறேன். இந்த மலை பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன மலைங்க. ஜவாதி ஹில்ஸோட அடிவாரத்துலேருந்து ஒரு பார்ட் ஆஃப் ஜவாதி ஹில்ஸு மலை ஏறும், அவ்வளோதான். ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான் போகும், அதுக்கு மேலே போகாது. போயிட்டு ரிட்டர்ன் வந்த வழியிலே தான் வரணும். ஸோ லூப் மாதிரியும் இருக்காது. ஆனால் சென்னையிலேருந்து நான் பிளான் பண்ணுறேன் அப்படின்லாம் வந்துடாதீங்க. வேலூர்லேயே இருக்கீங்க, சும்மா ஒரு ஷார்ட்டாக ஒரு ஷார்ட் ஸ்பின் போயிட்டு வரணும்னா இங்கே போயிட்டு வரலாம். எனக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு 10 கிலோமீட்டர்ஸ் தான் அந்த மலை அடிவாரமே. ஸோ அதனால தான் டக்குன்னு அப்படியே கிளம்பிட்டேன். டைமே பார்த்தீங்கன்னா 5 o'clock ஈவினிங். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இருட்டிடும். கரெக்டாக இருக்கும் போயிட்டு சும்மா அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ரிட்டர்ன் வர்றதுக்கு ஒரு டீ கடைக்கு போயிட்டு. ஸோ அதனால தான் ரைடிங் கீரும் போடல, ஜஸ்ட்டு ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் ரைடு தான். அதனால தான். ஸோ லாங்லாம் போனால் கண்டிப்பாக ரைடிங் கீர்ஸ்லாம் போடுவேன். ஸோ கமெண்ட்டில் வந்து திட்டாதீங்க. கைஸ், இந்த ரோடு பார்த்தீங்கன்னா பள்ளிங்கோட்டாவிலேருந்து அப்படியே கோல்டன் டெம்பிளுக்கு வர ரோடு. கொஞ்சம் தூரம் வந்து கந்தன் ஏரிக்கு முன்னாடி ரைட்டு எடுத்து இப்படி வந்தீங்கன்னா கோல்டன் டெம்பிள் வரும். இதுக்கு முன்னாடி ஒரு 2 கிலோமீட்டரில் இதுதான் ஊசூர். இந்த ஜங்ஷன் இருக்கா, இந்த ஜங்ஷனில் ரைட் எடுத்து உள்ளே போனால் அடுத்து ஒரு 4 கிலோமீட்டர்ஸில் சிவநாதபுரம் கிராமம். வெரி சி கருப்பனே. ஸோ இதுதான் ஊசூர். இங்கே தான் வந்து நான் 1st ஸ்டாண்டர்ட் to 5th ஸ்டாண்டர்ட் இந்த ஊரில் தான் படித்தேன். ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? ஹாய் ப்ரோ. என்னாச்சு கை சம்பவமா? சரி போகலாம். முன்னாடி ஐவி டெக் ஒருத்தன் போகிறான். ஐ வாண்டட் டு டிரைவ் தட் ஐவி டெக் மேன். இன்றைக்கி ஹோண்டா போயிருந்தேன். ஸோ வண்டி சர்வீஸ் டெஸ்ட் ரைட், நியூ மாடல் ஹோண்டா சிட்டி டெஸ்ட் ரைட் இருக்குதுன்னு சொன்னாங்க. இல்லைன்ற மாதிரி ஒரு டவுட்டாகவே சொன்னாங்க. சரி ஒரு 4 டேஸ்க்கு அப்புறம் போய் ஓட்டலாம் அப்படின்னு சொல்லி வந்துட்டேன். ஐ வாண்ட் டு டிரைவ் தட் ஐவி டெக். ஐ வாண்ட் டு நோ வை தட் தெர் இஸ் ஸோ மச் ஹைப் ஃபார் தட் என்ஜின். ஸோ இப்படி ரைட்டு போனால் அத்தியூர், லெஃப்ட் எடுத்தால் சிவநாதபுரம். அதுக்குள்ளே வந்துட்டாலே அவ்வளோ அழகாக இருக்குங்க ஊர். மலையடி வரோம், அதுதான் சிவநாதபுரம் மலை. அந்த மலை தான் சிவநாதபுரம் மலை. அது மேலே ஒரு கோயில் இருக்குது, ட்ரெக்கிங் போகலாம். எனக்கு இப்போ கால் கொஞ்சம் சரியில்லை, அதனால் போக முடியல. ஒரு நாள் பிளான் பண்ணி அந்த ட்ரெக்கிங் போனோம். குழந்தையில் ஸ்கூல் இங்கே படித்தேன்னு சொன்னால ஊசூரில். ஸோ அங்கேருந்து ஆட்டோ வரும். அந்த ஆட்டோவில் இந்த ஊர் பசங்களை வர்றதுக்காக ஆட்டோ டிரைவர் போவார். அப்போவே வந்து நம்மளுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுனா பிடிக்குமா. ஆட்டோ டிரைவர் கூட நானும் வரேன், நான் சும்மா கூட அவங்கள விட்டுட்டு அப்புறம் எங்கள் ஊருக்கு வருவார் அவர் ஆட்டோ டிரைவர். ஸோ அதனால் அவங்க கூட சும்மா ரவுண்ட் அடிக்கிறதுக்கு முன்னாடி உட்காந்துன்னு ஆட்டோவில் இப்படி வந்துடுவேன். ஸோ அப்போவே இந்த ரூட்ஸ்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு போவேன். நான் ரொம்ப பிடிக்கும். அந்த மெமரிஸ் ரீக்ரியேட் பண்ணுறதுக்காக சைக்கிள் எடுத்துகிட்டு இப்படி வந்தேன் ஒரு நாள். இது நான் சிவநாதபுரம் வரைக்கும் தான் போயிருக்கேன். அதுக்கு மேலே மலை இருக்குது, ஒரு மலையே ஸ்டார்ட் ஆகுது, காடு ஸ்டார்ட் ஆகுதுன்றது எனக்கு தெரியாது.
அப்படியே ரிட்டன் வந்துட்டேன் சைக்கிள்லேருந்து. இன்னொரு நாள் வண்டியில் வரலான்னு சொல்லிட்டு அப்படி வண்டியில் வரும்போது தான் வீடியோ எடுத்து போட்டேன் ஷார்ட்ஸாக இன்ஸ்டாகிராமில். அதுக்கப்புறம் இப்போது எப்போல்லாம் கொஞ்சம் டைம் கிடைக்குதோ, எப்போல்லாம் கொஞ்சம் வெதர் சூப்பராக இருக்கோ அப்போல்லாம் கிளம்பி வந்துடுறது தான். அங்கே மக்களும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியான மக்கள் தான். நம்ம கமெண்ட்ஸ்லேயே நிறைய பேர் நான் குறுமலை தான் சொல்லி நிறைய ரிப்ளை போட்டிருக்காங்க, கமெண்ட் போட்டிருக்காங்க வீடியோவில். 2 பக்கமும் பாருங்கள் ஃபுல்லாக ஃபார்மிங் லேண்டு. இப்போ ஃபுல்லாக எல்லாம் அறுவடை பண்ணிகிட்ருக்காங்க. இதுக்கு முன்னாடி நான் வரும்போதெல்லாம் 2 பக்கமும் பயிர் தான் இருந்துச்சு. சச் அ பியூட்டிஃபுல் வில்லேஜஸ். இங்கெல்லாம் லேண்டு வாங்குற மாதிரி ஆப்ஷன் இருந்தால் வாங்கி எப்படி செட்டில் ஆகிடலாம். அந்த மாதிரி வீடை கட்டிட்டு அவ்வளோ அழகாக இருக்குது. அண்ட் இதுதான் சிவநாதபுரம் கிராமம். அண்ட் இங்கே பாருங்கள் ஒரு தஞ்சை அம்மன் கோயில் இருக்குது. ஸோ இதை அப்படியே க்ராஸ் பண்ணி போனோம்னா வில் ஜஸ்ட் என்டர் இன் டு த ஃபாரஸ்ட். வா இங்கே பாருங்க அப்படியே மாறிடுச்சு. ஃபுல் ப்ராப்பர் காடு மாதிரி மாறிடுச்சு. சிட்டியை விட்டு கொஞ்சம் வெளியே வந்தால் ஜஸ்ட்டு 20 கிலோமீட்டர்ஸில் வேலூர்லேருந்து இந்த மாதிரி ஒரு ப்ராப்பரான காடு. இந்த இடத்த வேலூரில் மறைந்திருக்கும் வரலாற்று அருங்காட்சியகம் அப்படின்னு சொல்லலாம். 100 வருஷம் இல்லை, 200 வருஷம் இல்லை, 2000 வருஷத்து பழமையான மெகாலித்திக் காலத்து ஸ்டோன் பரியல்ஸ், டால்மென்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது அப்புறம் நடுக்கற்கள் இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்களாம். இந்த மலை மேலே கரெக்டாக ப்ராப்பராக தொழில் ஆராய்ச்சி பண்ணால் 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நாகரிகமே கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. என் வீட்டிலேருந்து 10 கிலோமீட்டர்ஸில் இப்படிப்பட்ட ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் இருக்குன்றதே எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கும் ஆச்சரியமாக இருக்கும், வேலூர்லேயே இருக்கிறவங்களுக்கும் அது ஆச்சரியமாக தான் இருக்கும். இந்த விஷயம்லாம் நான் இங்கே போகும்போது எனக்கு தெரியாதுங்க. இந்த இடத்த பற்றி படிக்கலாம் கொஞ்சம்னு சொல்லி படித்த பிறகு தான் தெரிஞ்சுது. ஸோ எப்படி ஸ்ட்ரீப்பாக எடுத்து பாருங்கள். செகண்ட் கியரில் தான் போயிட்டுருக்கேன். செம்ம ஸ்ட்ரீப் இது. லைட்டாக நாக் ஆகுது, லைட்டாக. மழை வந்தாலும் அழகாக நல்லா தான் இருக்கும். கொடை எடுத்துகிட்டு வரல, பட் பிரச்சனை இல்லை. ஏன்னா இன்னும் இந்த ரோடு நல்லா வெட்டாக இருந்தால் இன்னும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும் பார்க்க. அப்பா காது அடைச்சிச்சு, டக்குன்னு அப்படியே ஸ்டீப்பாக ஏற ஆரம்பிச்சிச்சு. செம்ம ஸ்டீப்பு. காரில் வந்தால் ரொம்ப கொஞ்சம் கஷ்டம்தாங்க. பவர் கம்மியாக இருக்கிற கார் இந்த ஸ்டீப் ஏறதுலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அண்ட் டிரைவர் ஷுட் பி வெரி எக்ஸ்பீரியன்ஸ்டு, இல்லைன்னா அவ்வளோதான், ரொம்ப ரிஸ்கி. இங்கே வியூ பாயிண்ட் மாதிரி இருக்குது, இங்கே நிற்போம் கொஞ்ச நேரம். அப்புறம் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பர், நல்லா இருக்குல்ல? அது எனக்கு மான்சூனில் வந்தால் ஃபுல்லாக மிஸ்ட் கவர் ஆகிருக்கும். இது எல்லாமே ஜவாதி ஹில்ஸ் இதுதானே? ஆமாம், இது எல்லாமே நம்ம வேலூரில் இருக்கிறது மோஸ்ட்லி இது எல்லாமே ஜவாதி ஹில்ஸ் தான், பார்ட் ஆஃப் ஈஸ்டர்ன் காட்ஸ். பண்ணியிருக்கோம் அந்த ரைடர்ஸ் ஆர்மி இருக்குல்ல, ஃபுல்லாக ஒரு குரூப்பு ஒரு நாள் இங்கே, ஒரு நாள்னா ஒரு ஜஸ்ட் இங்கே முடிச்சுட்டு அப்படியே நாகநதி அப்படியே முடிச்சுட்டு மான்சூனில் போடலான்னு இருக்கோம். பிரேக் ட்ரையல் ரைடிங் போயிருந்தேன். நாகநதி வாட்டர் ஃபால்ஸ் தாண்டி ஒரு ட்ரையல் ரைடு இருக்கா, அதை இறங்கி அப்படியே ஒரு 1 hour ஓட்டணும்னு வையேன். இந்த மலைக்கு பேக் சைடு தான் அது, நம்ம சுற்றி வர மாதிரி இருக்கும். பட் ஆக்சுவலாக பார்த்தா இந்த மலைக்கு பேக் சைடு அப்படியே ஆஃப் ரோடிங் வந்து காடு காடாக வந்து இந்த மலை இருக்குல்ல, இந்த மலை அந்த மலையை தெரில, அதுக்கு அப்படியே பேக் சைடு அல்லேரின்னு ஒரு ஊர் இருக்குது, அங்கே வந்து முடித்தோம். ஓகே, அல்லேரிக்கு முடிச்சுட்டு அங்கேருந்து இந்த மலை வழியாகவே இறங்குறதுக்கு ஒரு வழி இருக்குன்னாங்க, ஊசூர் வழியாக இறங்கலான்ட்டு. ஆனால் அது ரிஸ்கின்னாங்க. ஸோ ஆனால் அதில் போகாதீங்கன்னு லோக்கல்ஸ் சொல்லிட்டாங்க. அங்கே போயிட்டுருக்கும் போது அல்லேரியில் கூட வந்த ரைடரு கீழே வந்துட்டார். ஸோ அதனால் சரி சைன் சரியில்லை, நம்ம ரிட்டன் போயிடலான்னு சொல்லிட்டு ரிட்டன் வந்துட்டோம். இன்னும் அந்த அல்லேரி ஆஃப் ரோடிங் மட்டும் பெண்டிங் இருக்குது. சொல்லுங்கள், அப்படியே நான் வந்துடுறேன். மான்சூனு கர்நாடகா தாண்டா நான் போவே இல்லை. வெஸ்டர்ன் காட் பிடிக்கலாமா? நான் இங்கே இருக்க மாட்டேன், எப்படி தெரியாது எனக்கு. இருந்தால் வெஸ்டர்ன் காட் பிடிக்கலாம்.
இந்த ரோட்டில் தான் வந்தோம். சென்ட்ரா ரோடு பார் சூப்பராக தெரியுது. சரி ஓகே ஓகே பை. உட்காராருண்ணே, நம்ம மேலே போயிட்டு வரலாம். செம்ம ஸ்டீப்பு. கரெக்டான டைமில் வந்தால் இங்கெல்லாம் ஃபுல்லாக மிஸ்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஸோ இதுக்கு மேலே போனால் அப்படியே கிராமம் தான். ஒரு சின்ன கிராமம் இருக்காங்க, அவ்வளோதான். அதுக்கோட ரிட்டன். அது மேலெல்லாம் அங்கே வியூ ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்கலாம். ஸ்டார்ட் ஆகுது கைஸ். ப்ரிப்பேர்டாக தான் வந்திருக்கேன் கவர் எடுத்துகிட்டு, ஆனால் நனைஞ்சிரும் ஃபுல்லாக. எனக்கு என்னென்னா மின்னல் அடிக்குது, அதுதான் பயமாக இருக்குது. இந்த பக்கம்லாம் மின்னல் கீழே விழும் நம்ம டிம்முன்னு. அது மேலே ஆஃப் ரோடிங் மாதிரி போகுது, சும்மா எப்படி போகுதுன்னு பார்ப்போம். ரொம்ப ஸ்டீப் பாயிண்ட்ஸ்னால் தனியாக ஓட்டிகிட்டு வரேன். ரோடு மாதிரியே போட்டிருக்காங்களே. ஐயோ, செல்லா குட்டிடா நீ ஹிமாலயன். தப்பான லைன் எடுத்துட்டேன், ஆனால் காப்பாற்றிட்டான். இது கொஞ்சம் ஸ்பீடு இருந்தால் தான் ஓட்ட முடியும் ஃபாஸ்ட்டாக, கரெக்டாக. ஏய் நல்லா போகுதுடா ஆஃப் ரோடிங்கு, ஸ்டீப்பா டபுள்ஸ் வேறு போயிட்டு இருக்கும். இன்னொரு நாள் பிளான் பண்ணி வரலாம். போயினே இருக்கு. மரத்தடியில் நிற்க வேணாம், மின்னல் அடிக்குது. இது எப்படி போகுதுடா, ஏதோ ரூட் இருக்கான்னு தெரில. ஒரு நாள் வரணும். சோலோ வந்தால் பிரச்சனை இல்லை, வெயிட் அதிகம்ல இப்போது 2 பேரா. இழுக்குது வண்டி, ஸ்கிட் ஆகுது. வாங்க மேலே ஊர் இருக்கானா? மேலே ஊர் இருக்குங்களா? ஓகே. எவ்வளோ தூரம் போகுது? 2 இதே மாதிரி போகுமா? சரி சரி சரி, இன்னொரு நாள் வரேன் பார்க்குறது.
அவ்வளோதான் அசால்ட்டாக ஸ்ப்ளெண்டர். உக்காரு அங்கே பாரு எவ்வளோ கேஷில் போகிற தலைவர். இங்கே ஒரு ஆஃப் ரோடிங் இருக்குப்பா, இத்தனை நாள் தெரியல, எக்ஸ்ப்ளோர் பண்ண பிறகு தான் தெரியுது. ஜல்லி போட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் விட்டாங்க போலகுது. இந்த ஆஃப் ரோடிங் செக்ஷன் அந்த மலை மேலே வரைக்கும் போகும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இன்னொரு நாள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். hope you guys like this video. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். see you guys in the next one. Bye. This is Vishal Amarendran signing off. Wow, look at the view, man. Ta 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 ta.